ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து சுவையான தேங்காய் பால் ரசம் எப்படி செய்யணுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எப்போவுமே தக்காளி ரசம், மிளகு ரசம்னு பல வகையான ரசங்கள் செஞ்சுருப்போம். அந்த ரசம் வந்து நம்ம டைஜஷனுக்கு ரொம்ப உதவும். அதில் போட்டிருக்கிற மிளகு, சீரகம்லாம் நம்ம சளியையும் ஜீரண சக்தியையும் அதிகரிக்கும். ஆனால் நம்ம இன்றைக்கி வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தேங்காய் பாலை வச்சு தான் ஒரு ரசம் செய்ய போகிறோம். இந்த தேங்காய் பாலில் வந்து உங்களுக்கு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அந்த தேங்காய் பால் வந்து வயிற்று புண்ணு, வாய்ப்புண்ணு எல்லாத்தையுமே ஆற்றும் தன்மையோட இது. அந்த தேங்காய் பாலை வச்சு தான் ஒரு வித்தியாசமான முறையில் தேங்காய் பால் ரசம் செஞ்சு காட்ட போகிறோம். வாங்க எப்படி செய்வோன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து அரை மூடி தேங்காய் இந்த மாதிரி சில்லாக எடுத்துருக்கோம். ஒரு தக்காளி, 2 சின்ன வெங்காயம், 4 பல்லு பூண்டு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, ஒரு பச்சை மிளகா, ஒரு நெல்லிக்காய் அளவு ஊற வச்சுருக்கோம் புளியை. இதெல்லாம் தான் தேவையான பொருட்கள். முதல்ல நம்ம வந்து தேங்காயை மிக்சியில் போட்டு நம்ம வந்து கட்டியான தேங்காய் பால் வந்து நம்ம எடுக்க போகிறோம். இது ஒரு 50 ml ஃபஸ்ட்டு திக்கான தேங்காய் பால் எடுத்து வச்சுக்க போகிறோம். அடுத்து தண்ணி கலந்து நம்ம 300 ml போல் தண்ணியான தேங்காய் பால் தனியாக அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கோம். திக்கான தேங்காய் பால் 50 ml 300 ml தண்ணி தேங்காய் பாலும் எடுத்துருக்கோம். நம்ம வச்சுருக்க 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகத்தை இடிப்பானில் போட்டு நம்ம வந்து அதை தட்டிக்கணும். 1-2 தட்டினா பரவாயில்ல. இந்த மாதிரி தட்டின பிறகு நம்ம வச்சுருக்க பச்சை மிளகாயை இதில் வந்து 2 பிச்சு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 2 சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து அதையும் சேர்த்து இடிச்சுக்கலாம். அதை ஓரளவுக்கு இடித்த பிறகு கருவேப்பிலையும் பூண்டையும் சேர்த்து நம்ம வந்து இடிக்க போகிறோம். இந்த மாதிரி தான் இருக்கும் கொரப்பாக. இதை வந்து நம்ம ஒரு சின்ன பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். புளியை வந்து கரைச்சி நம்ம ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். அந்த புளி கரைசலில் நம்ம தக்காளி பழத்தை கையால் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இப்போது இதில் நம்ம 2ஆம் தேங்காய் பாலையும் இதில் வந்து நம்ம ஊற்ற போகிறோம். அதுக்கப்புறம் இடித்து வச்சுருக்க அந்த மசாலாவெல்லாம் இதில் சேர்க்க போகிறோம். கையிலேயே வந்து நல்லா கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் இருக்க அந்த தக்காளி அந்த திப்பியாக இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம வந்து தனியாக எடுத்துடலாம். இந்த மாதிரி எடுத்து அதை வச்சுருவோம். இப்போது ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுத்தம் பருப்பு, வெந்தயம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்குவோம். இப்போது அதில் நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்த அந்த தக்காளி சக்கையை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்கின பிறகு நம்ம வந்து காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா வதங்கணும். வதங்கின பிறகு நம்ம வச்சுருக்க பெருங்காயத்தூளை இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம வச்சுருக்க அந்த பாலை வந்து இதில் சேர்த்துக்குவோம். தேங்காய் பால் கலவையை இதில் வந்து சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இதில் வந்து மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து கொதிக்க விடலாம். இப்போ இது வந்து லைட்டாக வந்து பபிள்ஸ் வரும்போது ஒரு கரண்டியால் இதை வந்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க அந்த முதல் தேங்காய் பாலை வந்து இதில் ஊற்றிக்கலாம். இதில் ஊற்றிட்டு நம்ம அந்த முதல் தேங்காய் பால் ஊற்றின பிறகு அதை வந்து கொதிக்க விடக்கூடாது. கொதிக்க விடாமல் நம்ம உடனே வந்து ஆஃப் பண்ணிடணும். ஹெல்த்தியான, வித்தியாசமான, அதே சமயம் சுவையான தேங்காய் பால் ரசம் வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. இதை வந்து நம்ம சாதத்துக்கும் போட்டு சாப்பிடலாம். ஸோ இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.